இந்த டைம் ட்ராவல் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நீங்க பாஸ்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிரசன்ட் லைஃப் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகும். இது உங்க லைஃப்ல நீங்க பண்ண சேஞ்சா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளோட பைக் சாவி டைம்க்கு கிடைக்காம இருந்தா கூட, உங்க லைஃப அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி இப்போ இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வர அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அசியூம் கூட பண்ண முடியாத அளவுக்கு குட்டி குட்டி விஷயங்கள் காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இதெல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இதுக்கு பேர் தான் தி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம காஸ்ட்னு நினைக்கிற பல விஷயங்கள் ஆக்சுவலாக காசே கிடையாது. ஈவன் ஃப்ரீ வில்லாவே இருந்தாலும் கூட அதுவும் ஒரு எஃபெக்ட் தான், அட்லீஸ்ட் பார்ஷியலி. ஏன்னா இந்த ஃப்ரீ வில்ல பல விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயமா இருக்கலாம், ஆர் நம்ம லைஃப்லேயே நடந்த ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும், அதாவது என்னோட 18 வயசு வரைக்கும் எனக்கு சுத்தமாக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை அனலைஸ் பண்ண ஒருவேளை கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த கியூரியாசிட்டியை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை பற்றி கான்ஸ்டண்ட்டாக தேட ஆரம்பித்தேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2025, நான் என்னோட பாத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆல்சோ எனக்கு வந்திருக்கிற நம்பிக்கை பிளைண்ட் ஃபெய்த்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு ஃபெய்த் வர்றதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஆல் தீஸ் இயர்ஸ் அவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கேன். என்னோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச அப்புறம் தான் எனக்கு ஃபெய்த் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் என்னோட அப்சர்வேஷன் படி நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற நம்பிக்கை அடுத்த லெவல் போகாமல் இருக்கிறதுக்கும் ஃபண்டமெண்டலாக 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, கேள்விகளே கேட்காம இருக்கிறது. இன்னொன்று, கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்காம இருக்கிறது. இந்த சேனலில் இந்த 2 சிச்சுவேஷனையும் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இதை ஏன் நான் பண்ணுறேன்னு கேட்கலாம். அதுக்கு மெயின் ரீசன், அன்பே சிவம்னு சொல்கிறோம்ல, உண்மையான கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் அன்பை ஷேர் பண்ணுவான். அண்ட் உண்மையான அன்புன்றது காசு பணம் கொடுக்கறது இல்லை, உண்மையான நாலேஜை கொடுக்கறது. பிகாஸ் நம்மக்கிட்ட ரூபா இருந்தால் பிடிங்கிருவானுவோம். ஸோ இந்த சேனல் மூலமாக நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் விஷ் மீ த பெஸ்ட்.